சாமான்லாம் கொண்டு வந்துட்டியாமா? வருது அங்கிள். ஏய் வா. உன் வீட்டுக்காரங்கம்மா? அவரு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஓஹோ, சீக்கிரம் வா. ஓகே அங்கிள், சரி நான் போறேன். என்னங்க, பொருள் எல்லாம் உள்ள வைக்க சொல்லுங்க. நான் போய் பால் காய்ச்சிறேன். சாமானெல்லாம் இதுக்கு என்ன தூக்கி வைக்க சொல்றாங்க? வண்டி கிளீனர் நினைச்சிருப்பாங்க, கொண்டு போ. நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பனாப்பா. ம், உன் வேலையை பாடுறா. கண்ணை கட்டுதுடா சாமி. எப்படிமா இருக்க? நீ புது வீட்டுல பால் காய்ச்சின, ஆனா எனக்கு அர்ஜென்ட் வேலை, அதான் வர முடியல. பரவாயில்ல அண்ணா, அப்புறம் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. பிடிச்சிருந்தா சொல்லு, அவங்கிட்ட புடிங்கிடலாம். எல்லா வீடும் இப்ப அப்படிதான் வந்துகிட்டு இருக்கே. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா. நான் போனை வைக்கிறேன். ஏய், போருக்கு போற போர் வீரன் போல எங்க வெறப்பா போய்கிட்டு இருக்க? அது அப்பா, நான் வந்து உங்ககிட்ட நான் கேள்வி கேக்குறேன், அங்க இங்கன்னு பராக்கு பாக்குற. எங்கடா போய்கிட்டு இருக்க? சொல்றேன்ப்பா, ஜாலியா நான் ஊரை சுத்துறேன்னு நீங்க என்ன எப்பவும் திட்டும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு கால் சென்டர்ல ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். இன்னையில இருந்து ராத்திரியான கால் சென்டர்ல கஷ்டப்பட போறேன். பகல் நேரத்துல தூங்க போறேன். கால் சென்டருக்கு ஜிம் ட்ரெஸ்ஸோடயா? அது வேலை கிடைச்ச சந்தோஷத்துல எந்த ட்ரெஸ்ங்கிறத மறந்துட்டேன். இதோ வந்துடுறேன். பெஸ்ட் ஆஃப் லக் அர்ஜுன். தேங்க்யூ அண்ணி. தம்பி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். 3 மாசத்துல ப்ரமோஷன் வாங்கணும். ரிசல்ட்ட நீங்களே பாப்பீங்கப்பா. டேய், நாம எப்பவுமே மேல இருக்கணும். இன்னையில இருந்து நான் மேலதான் பா. ஓ மேலதான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Bye. கோ. Bye. Yes. லைஃப்ல நான் மேல வருவேன் ஜாதகத்துல இருந்தப்போ என்னவோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஏணி வழி ஏறுவேன்னு நினைக்கலையே. உனக்கு என்டர்டைன்மெண்ட், எனக்கு அரஸ்மெண்ட். என்ன மச்சான் இது? ஃப்ரெண்டுனா சரக்கு அடிக்கிறப்ப மட்டும் இல்ல மச்சான், இப்படி கஷ்டத்துலயும் ஷேர் பண்ணிக்கணும். இன்னும் எத்தனை நாள் மச்சான் இந்த டார்ச்சரு? அடுத்த 3 மாசம் நைட்டு நீ ஏணி இறங்கணும், நான் ஏறணும். காலையில நான் இறங்கணும், நீ ஏறணும். ஓகே? தலையெழுத்து. சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத, கீழே பாத்து போ. பாத்து போடா போ. கனவே கலையாதே. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பழக்கம் தெரியலையே. கையேந்தியே நான் கேட்பது ஓர் யாசகம். என்னடா திரும்ப வந்திருக்க? டேய், கீழே உங்க அப்பன்டா. இவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? டேய், சீக்கிரமா. ஆஹா, வயிறார சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு மெலோடி சாங் கேட்கறது இருக்கே, ஆஹா ஆனந்தம் தான். நான் பார்த்ததிலே அவள் ஒருவளைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி.